ஹெல்த்தியாக ஈஸியாக ஒரு கறிவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ்க்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் சீரகம், மிளகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி, ஒரு 5-6 பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துடுங்க. கூடவே உங்களுக்கு எவ்வளோ கறிவேப்பிலை வேணுமோ அவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெந்தயம், கடுகு, கறிவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு, வரமிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. கூடவே வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி அந்த புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுடுங்க. அது நல்லா தண்ணி கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு வர்ற டைமில் இந்த கறிவேப்பிலை பொடி அரைச்சி வச்சதையும் நல்லா சேர்த்துடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சு எடுங்க. கறிவேப்பிலை குழம்பு ரெடி.